ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா SLN நாட்டு கோழி பண்ணை. SLN நத்திங் பட் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நாட்டு கோழி பண்ணை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஓரளவுக்கு சின்ன லெவலில். இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் எட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எட்டு வர போகிறேன். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப் ஆகும், டெக் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ண ஒர்க்னால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இப்போ போடுற ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணையில் என்னென்னலாம் வளர்த்துறோம், அந்த நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நாங்கள் என்ன ரேட்டில் தரோம், உங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆர்கானிக் சம்மந்தமான, விவசாயம் சம்மந்தமான, கால்நடைகளை சம்மந்தமான மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் இருக்க போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, பிடிக்கலன்னு கொடுத்துட்டு ஏன் பிடிக்கலங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ண கிடையாது, ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த லெவல் எடுத்து போகிறவங்க பண்ணுறேன்னு சொல்லி வச்சவங்ககிட்ட. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வளர்த்திட்டு இருக்கோன்னா தூய பெருவடை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலுக்கான முழுக்க கட்டு சேவல் சம்மந்தமான மட்டும் தான் வளர்த்திட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 to 40,000 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா நல்ல லைனேஜான பொட்டைகளையும் சேவல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு எல்லாமே ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 4-5 பட்டை எல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ லோக்கலில் மார்க்கெட்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. எல்லாருமே அடிமாட்டு விலைக்கு தான் கேட்குறாங்க. இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கறி ரேட்டு தான் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு விடை வாங்கினப்போ 4,000-5,000 வாங்குறேன். பட் ஆனால் அவங்க கறி விற்கிறப்ப, அதாவது ஒரு விடையில வந்து பார்த்திங்கன்னா 4 குஞ்சு பொறிக்குது, அதில் 2 குஞ்சு தான் நம்மளால் காப்பாற்ற முடியும்னா அந்த ஒரு விடை சரி ஒரு 2,000 வித்தவரை நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கறி எடுத்து கேட்குறாங்க. அதுவும் இந்த டைமில் லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கறி ரேட் 500 தான். ஸோ இப்போ குறைந்தங்காட்டி மறுபடியும் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் விற்காமையும் வச்சுருக்கேன். ஸோ நான் வாங்கியாச்சு எவ்வளோ நாள் தான் நான் முதல்ல செல் பண்ணால் தான் நான் ப்ராஃபிட்ஸை பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலோ மறக்காமல் எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கூகுள் மேப்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SLN நாட்டுக்கோழி பண்ணை இன் பொள்ளாச்சின்னு கொடுத்தனாலே ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட் தான் வந்து நிற்கும். அதே மாதிரி நான் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்காக வேணும்னா சொல்லுங்கள். தயவுசெய்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு ரொம்பலாம் எக்ஸ்பர்ட்லாம் ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 600 தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ரெகுலராக எடுப்பீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கூட நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். தரமான நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிடைக்கும். அதே மாதிரி 1 டே சிக்ஸாகவும் இல்லை 1 வீக் சிக்காகவும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயமானது மட்டும்தான். இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழியில் எப்படி நோயிலேருந்து காப்பாற்றலாம், எப்படி நோய்வாய்ப்படாமல் வச்சுருக்கலாம், குளிர்காலத்தில் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சீசனுக்கும் என்னென்ன பண்ணலாம், வெயிட் ஏறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது கோழியில் சம்மந்தமான ஃபுல் எவ்ரி டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மாடு, அதே மாதிரி விவசாயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய பண்ணை மட்டும் தான் பற்றி இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.